அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு என்று வள்ளுவத்தை போற்றியும் அக்ஷய லக்ன பததி என்கின்ற ஜோதிடத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்து உருவாக்கிய எங்கள் குருநாதர் உயர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவை வணங்கியும் இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 3 வீக்ஸாக நான் வீடியோ போட முடியல. இதுக்கு நான் அஃபிஷியலாக நான் ஒரு 2 வீக்ஸ் பாம்பே போயிருந்தேன். அங்கே போயிட்டு நான் அந்த இதெல்லாம் கொண்டு போகல, அதனால வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வரும். நான் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பேசலான் இருக்கேன். அதுக்கு உண்டான ஜாதக முறைப்படி எப்படி ஆய்வு செய்வது என்பதை பற்றி நான் பேச போகிறேன். என்ன டாபிக்னாக்கா, மனுஷனுடைய இருக்கின்ற கோபம் பற்றி தான் பேச போகிறேன். அதாவது கோபம் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அதனுடைய அளவு எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் ஜோதிடத்தின் மூலமாக எப்படி கண்டறிவது அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் பேசலான் இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நான் என்னுடைய பதிவில் மனுஷனுடைய கேரக்டர்ஸ் பற்றி, அதனுடைய ஏஎல்பி முறைப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது ஜோதிடத்தில், அவங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு 4-5 வீடியோ போடலான் இருக்கேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிறது கோபம் என்கிற ஒரு தலைப்பு. அதாவது மனுஷனுக்கு ஆக்ரோஷமான கோபம் இருக்கும். அந்த ஆக்ரோஷமான கோபத்தினால பல நிகழ்வுகள், பல விளைவுகள் மனுஷனுக்கு உருவாகிறது. அதாவது பொதுவாக டைவர்ட்ஸு, ஆக்ரோஷமான கோபம்னாக்கா என்னன்னாக்கா அடிக்கிறது, போட்டு உடைக்கிறது, கோபம் எல்லை மீறி வர்றது, கொலை பண்றது, அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் ஆக்ரோஷமான கோபம். அந்த ஆக்ரோஷமான கோபத்தினால பல டைவர்ட்ஸ் கூட ஆகின்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதிகமான கோபம், அதாவது ரொம்ப அதிகமாக கோபம் வருது. அதாவது உடைக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, பட் அதிகமாக கோவப்படுவாங்க, வார்த்தையால் அதிகமாக கோவப்பட்டு பேசுவாங்க. ஸோ அதனாலும் கூட பல வீடுகளில் பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது டைவர்ட்ஸு, கணவன் மனைவி ஒரு வருஷம் பிரிஞ்சு இருக்கிறது. அப்புறம் பிள்ளைகள் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஓடி போகிறது, வேற வீட்டில் போய் தங்கிக்கிறது, வாழ்றது. அவங்களுக்கும் உங்கள் தகப்பனாரவர்களுக்கும் ரொம்ப அதிகமாக கோபம் வர்றதுனால பல நிகழ்வுகள், அந்த மாதிரி பல நினைவுகள் சமுதாயத்தில் நிலவி கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் கோபம், அதாவது ஓரளவு கோவப்படுறது பட் அதுவும் கூட ஒரு ஒரு நிகழ்வுகள், அந்த நிகழ்வு கூட பல விளைவுகளை உருவாக்கும். ஆஃபீஸில் கோவப்பட்டாக்க பாஸ் என்ன இவன் கோவப்படுறான் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சரியா ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த கொலீக்ஸ் கிட்ட கோவப்படுவாங்க, அவங்களும் தூரமாக விலகி போவாங்க. அந்த மாதிரி பல நிகழ்வுகள் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாதாரண கோபம், அதாவது சாதாரணமாக உள்ள மக்களுக்கு எப்படி ஒரு மினிமம் கோபம் வருமோ அந்த அளவுக்கு உண்டான கோபம் வர்றவங்க. இந்த 4 கேட்டகரியை வச்சுக்கிட்டு அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம். இது எதுக்குனாக்கா, நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க, ரொம்ப ஆக்ரோஷமான கோபம் இருக்கு அப்படின்ட்டு பாக்குறீங்க. ஸோ அவர் இருக்கும்போது அவருடைய ஜாதக அமைப்பு இப்படி இருக்கும்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமண பொருத்தம் பாக்குறீங்க, இல்லாட்டினா ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண போறீங்க, ஒரு அன்னோன் பர்சன் ஒரு பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப் பண்ண போறீங்க, இல்லாட்டினா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க, அவரோட போய் டீல் பண்ண வேண்டியிருக்கு, அது அவர்கிட்ட போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த டயத்துல நீங்க ஏதோ ஒரு நிகழ்வுகள் மூலமா அவருடைய டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க அவருடைய ஜாதகம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எஸ் நம்ம திருமண பொருத்தத்துக்கு போகலாம் இந்த மனுஷனோட, இல்ல பார்ட்னர்ஷிப் நம்ம பண்ணலாம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், இல்லாட்டினா இவங்க ஆர்கனைசேஷன் போய் நாங்கள் ஒர்க் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க பல முடிவுகள் எடுக்க முடியும். நீங்க ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான தன்மை உள்ள, ஆக்ரோஷமான கோபம் உள்ள, அதிகமான கோபம் உள்ள ஜாதகரா இருந்தாக்க நீங்க யோசிச்சு முன்னுக்கு போன கால பின்னுக்கு வாங்கிடலாம். நீங்க ஓகே, திருமண பந்தம் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட சம்பந்தம் வச்சுக்க கூடாது, இல்லாட்டினா இவங்க கிட்ட பிசினஸ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்க ஒரு நல்ல டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால எல்லா வகையிலும் இப்போ இருக்கின்ற ஒரு பரபரப்பான, எல்லாருமே பைசாக்கு பின்னாடி ஓடுகின்ற இந்த உலகத்துல ஜாதகம் ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு கருவி, ஒரு டூல் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே.
என்ன எதுக்குன்னா அடுத்த வீட்டுக்காரன் எப்படி இருப்பான்னு தெரியாது. தன்னுடைய ஓன் மகன் எப்படி இருப்பாங்க, ஃபியூச்சர்ல என்னை நல்லா பார்த்துப்பாங்களா, இல்லாட்டினா ஹோம்ல போய் விட்டுருவாங்களா, இல்லாட்டினா எல்லாமே என்னுடைய சொத்துலாம் பறிச்சுக்கிட்டு என்னை அனாதையா விட்டுருவாங்களா என்று தெரியாது. அந்த மாதிரியான உலகம் இப்போதைக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறது, உருவாகி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்துல எல்லாருக்குமே ஆஸ்ட்ராலஜி என்கின்ற ஒரு டூல், ஒரு 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 உன்னதமான கடவுள் கொடுத்த இது ஒரு மறைபொருள் சாஸ்திரம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான டூல் ஆஸ்ட்ராலஜி மூலமா நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம அதன் மூலமாக பயனடைஞ்சிருக்கலாம், அவர்களிடமிருந்து நாங்கள் விலகி இருக்கலாம். அதனால நமக்கு பல பயன்கள் உருவாகிறது. ஸோ இதுதான் இந்த 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 பதிவினுடைய வெரி இம்பார்ட்டன்ட் குறிக்கோள். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதிகமான ஆக்ரோஷமான கோபம், அதிகமான கோபம், சாதாரண கோபம், அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்ங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பிறந்தப்ப ஜனனகால லக்னம், நட்சத்திரம், அப்புறம் ராசி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஜனன காலத்துல அவர் மேஷ லக்னத்துல இருந்திருக்காரு, இல்லாட்டினா விருச்சிக லக்னத்துல அவர் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராசி கூட அவருக்கு விருச்சிகத்துல இருக்கு, இல்லாட்டினா மேஷ லக்னக்காரர் விருச்சிக ராசியில பிறந்திருக்காரு, இல்லாட்டினா விருச்சிக லக்னம் உள்ளவர் மேஷ நட்சத்திரம் மேஷ ராசியில பிறந்திருக்காரு. அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு அப்கோர்ஸ் இது மட்டும் கிடையாது, அவர்களுடைய வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் எந்த கிரகத்துல உட்கார்ந்திருக்காரு என்கிறதை பொறுத்து கூட அவர் இந்த 4 கேட்டகரியில அடங்குவாங்க. பொதுவா இந்த மாதிரி மேஷ லக்னமோ விருச்சிக லக்னமோ மேஷ ராசியோ விருச்சிக ராசியோ உள்ளவங்க மோஸ்ட்லி இந்த 1 and 2 கேட்டகரியில தான் விடுவாங்க. அவங்க ஒன்னும் ஆக்ரோஷமான கோபம் உடையவர்களா இருப்பாங்க, இல்லாட்டினா அதிகமான கோபம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்கோர்ஸ் அவர்களுடைய செவ்வாய் இருக்கிற தன்மை பொறுத்து கூட, அவர் செவ்வாய் எந்த வீட்டுல இருந்தாலும் இந்த 2 லக்னம் உள்ளவர்கள் 2 ராசியில பிறந்தவங்க விழுகின்றவர்கள் நிச்சயமா 1 and 2 கேட்டகரியில தான் இருப்பாங்க. அதாவது இந்த இது வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் எப்படின்னாக்கா ஆக்ரோஷமாக இருப்பது, படை தளபதி. ஒருத்தங்கிட்ட போய் வெட்டிட்டு வா அப்படின்ட்டு அரசன் சொன்னாக்கா வெட்டிட்டு வருவான், தெரியுதா. யாரும் என்னன்னே பார்க்க மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு ரத்தம்னாலே ஒன்றும் பயம் கிடையாது, ஒன்றும் ஒரு அது ஒரு இழிவான செயல்ங்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவங்க செவ்வாயில பிறந்தவங்க, செவ்வாய் ஆதிபத்தியம் கொண்டவங்க, லக்னாதிபதி நட்சத்திராதிபதி எல்லாம் கொண்டவங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க. இப்ப பிறந்தப்பவே அவங்க இருந்தாங்கன்னா தொட்டில் பழக்கம் சுடுகார் வரைக்கும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதனால பிறந்தப்பவே அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு தன்மை உடையவர்களா இருப்பாங்க. ஆனா சின்ன குழந்தைங்கப்ப அது தெரிஞ்சிருக்காது. அதிகமா ஏதோ வம்பு பண்றான் பையன், ஒரு ஸ்வீட் கேட்டு வம்பு பண்றான், ஒரு பொம்மை கேட்டு வம்பு பண்றான் அப்படின்ட்டு நம்ம தகப்பனார் தாய் தந்தையர் அது அலட்சியமா எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துல ஒரு வயசுல அவங்களுக்கு புரியவோ இவனுக்கு ரொம்ப அதிகமா கோபம் வருது, ரொம்ப அடம் பிடிக்கிறான், வேணுங்கிறது அடையணும்னு விரும்புறான், அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப ஏஎல்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏஎல்பியோட இப்ப மேஷ லக்னம் போறவங்க இல்லாட்டினா விருச்சிக லக்னம் போறவங்க அவர்களுடைய சந்திரன் மேஷத்துல இருந்தாலும் விருச்சிகத்துல இருந்தாலும் சரி, அவர்களுடைய இப்போதைக்கு போகின்ற சந்திரன், அதாவது தசாபுத்தி பொறுத்து அவர்களுக்கு போகின்ற சந்திரன் எந்த நட்சத்திர புள்ளியில இருக்கு என்கிற பொறுத்து பல கிரக அமைப்புகள் பொறுத்து அவர்கள் 1 and 2 கேட்டகரியில விடுவாங்க. அதாவது ஆக்ரோஷமான கோபம், அதிகமான கோபம், தெரியுதா. ஆக்ரோஷமான கோபம்னாக்கா போட்டு உடைக்கிறது, பொண்டாட்டி அடிக்கிறது, நண்பர்களை அடிக்கிறது, தெருவுல போய் சண்டைக்கு வந்தா போய் குத்துண்டு போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான கோபம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க ஒருத்தர் இப்போ ஜாதகம் வந்திருக்கு, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட ஜாதகம், அவருடைய ஜாதகத்துல ஏஎல்பி மேஷத்துல போயிட்டு இருக்கு, ராசி விருச்சிகத்துல இருக்குன்னாக்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆளு ரொம்ப முரட்டுத்தனமான ஆளா இருப்பாரு, முரட்டுத்தனமான ஆளா இருப்பாரு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்கோர்ஸ் நீங்க அவர் ஏஎல்பி மேஷமா இருந்தாலும் ஏஎல்பி விருச்சிகமா இருந்தாலும் கூட இந்த வீட்டுல கூட 3 நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு, அதை பொறுத்து கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். பட்
சந்திரன் எங்க இருக்காருங்கிறது கூட இருக்கு. பட் பொதுவா இங்க லக்னத்துல இருக்கிறவங்க, இந்த வீட்டுல லக்னத்துல இருப்பவங்க ஏல்பி, அவங்க வந்து அந்த முழு 10 வருஷமும் அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸோட தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அப்ப வந்து உங்க பொண்ணோட தன்மை நம்ம பொண்ணு ரொம்ப அமைதியானவன், ரொம்ப அடக்கமானவன், அந்த மாதிரி பையனுக்கு வந்து நம்ம முடிச்சு போட்டு கொடுத்தா நம்ம பொண்ணு கஷ்டப்படுவா அப்படின்ட்டு நீங்க யோசிச்சு வந்து அது வந்து அந்த வரன் வந்து வேணாட்டு சொல்லிக்கலாம். தெரியுதா? அதே மாதிரி இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஏஎல்பி வந்து சிம்மத்துல போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, அவர் வந்து சிம்ம ராசி, இல்லாட்டினா சிம்மம் ஏஎல்பி போயிட்டு இருக்கு, அவருக்கு வந்து விருச்சிக ராசி, சிம்மம் ஏஎல்பி போட்டிருக்கு, அவர் வந்து மேஷ ராசி அப்படின்னா அவருக்கும் கூட வந்துட்டு அவருக்கு வந்து கோபம் இருக்காது. பட் வந்து அவருக்கு வந்து ஒரு லீடர்ஷிப், ஆளுமை தன்மை இருக்கும் பயங்கரமா. அதாவது நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நான் சொல்றதுதான் நீ வந்து சமைக்கணும், நான் சொல்றதுதான் நீ வந்து நான் சொல்ற இடத்துக்கு தான் நீ போகணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க மக்களை. என்ன, அது பொண்டாட்டியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும். என்ன, சோ அந்த குடும்பத்துக்கே அவர் வந்து அந்த அந்த தலைவர் அந்த மாதிரி இருந்தாக்க, இல்லாட்டினா அந்த வீட்டோட மனைவி அந்த மாதிரி இருந்தாக்க, அவங்க அந்த மாதிரியான ஒரு தன்மையில தான் இருப்பாங்க. சோ எல்லோரும் வந்து அவருடைய பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கேட்கலன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. கேட்கலன்னா ரொம்ப கோபப்படுவாங்க. கோபத்தினால வந்து மக்கள் விலகி போவாங்க. அதை வச்சு கூட வந்து அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஸோ அந்த மாதிரி பல கிரக அமைப்புகள் வந்து இருக்கு. இப்ப மெயினா வந்து நம்ம பார்த்தோம்னாக்க, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்பி வந்து ஏஎல்பி வந்து கடகத்துல இருக்குங்க. ஏஎல்பி செவ்வாய் வந்துட்டு இங்க இருக்க சூரியன் சிம்மத்துல இருக்காருனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நபர் வந்து அவருடைய பேச்சு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது வெட்டு ஒண்ணு துண்டு ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அது பேசுறது வந்து மற்ற எகுத்தாப்புல இருக்கிறவங்களுக்கு வலிக்கும், ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சா இருக்கும் அவங்களுடைய பேச்சு. அவங்களுடைய வாக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சு உடைய நபர்கள். பட் இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அதாவது இவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகாது, பட் யுத்தாப்புல உள்ளவங்களுக்கும் ஹர்ட் ஆகும். அது இவங்களுக்கும் புரியாது. பட் இவர் வந்து பேசிட்டு அவர் போயிட்டு சந்தோஷமா போயிடுவாரு, அவர் சந்தோஷமா இருப்பாரு. பட் பேச்சு வாங்கினவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி ரொம்ப மனசு உடைஞ்சு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதாவது செவ்வாய்ங்கிறது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்துட்டு செவ்வாய்ங்கிறது முருக பகவான்ட்டு நாங்க சொல்லிக்கிறோம். பட் நார்த்ல வந்துட்டு செவ்வாய்னாக்கா அது வந்து ஆஞ்சநேயர். அது வந்து ஆஞ்சநேயர். ஸோ சவுத்ல முருக பகவான், நார்த்ல வந்து ஆஞ்சநேயர், செவ்வாய் வந்து அதுதான் கடவுள். ஸோ நாம வந்துட்டு இந்த தன்மை உள்ளவர்களுக்கு நாம வந்து என்ன அட்வைஸ் பண்றோம்னாக்க, முருக பகவானையும் எவ்ரி செவ்வாய்க்கிழமையும், அதாவது நார்த்ல கூட வந்து ஆஞ்சநேயரை வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஒரு ஸ்பெஷல் டேயா வழிபடுறாங்க. நம்ம சவுத்ல கூட முருக பகவானுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஒரு ஸ்பெஷல் டேயா வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஆஞ்சநேயரையும் முருக பகவானையும் சரணடைஞ்சு எனக்கு வந்து கோபத்தை குறை, அதனால குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஆகுது, என்னுடைய ஆபீஸ்ல பல பிரச்சனைகள் ஆகுது, என்னுடைய பிசினஸ்ல பல பிரச்சனைகள் ஆகுது, என்னுடைய கஸ்டமர் கிட்ட பல பிரச்சனைகள் ஆகுதுன்ட்டு ஒரு வேண்டுதல் வைங்க. வேண்டுதல் வைங்க. முருகபெருமானும் ஆஞ்சநேயரும் தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றணும். தெரியுதா? சிலவங்களுக்கு வந்து அது புரியும், நான் வந்து ரொம்ப கோவப்படுறேன், அதனால எனக்கு டேமேஜ் ஆகுது, அதனால மக்கள் விலகி போறாங்க அப்படின்ட்டு புரியும். பட் சில பேர்கள் வந்து இப்ப வந்து செவ்வாய் இங்கேயே இருக்குன்னா அவங்களுக்கு அது கூட புரியாது. நான் கோவப்படுறதுனால தான் வந்து மக்கள் எனக்கு விலகி போறாங்க, கோவப்படுறதுனால தான் எனக்கு வந்து பிசினஸ் உடைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவங்க அது கூட ரியலைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் இருப்பாங்க அவங்க. தெரியுதா? அந்த மாதிரி மனநிலையில உள்ளவர்கள் அவங்க வந்து மாத்திக்கவே முடியாது, மாத்திக்கவே மாட்டாங்க அவங்க. ஸோ காலம் பூரா வந்துட்டு அவங்க வந்து அதே நினைச்சு வந்து மறுபடியும் அவங்களுடைய கோபம் அதிகமாகிட்டு தான் போகும். தெரியுதா? ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. இப்ப ஒரு வீட்டுல வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள். அந்த வீட்டுல 4 பேர்ல ஒரு 2 பேர் இல்லாட்ட 3 பேருக்கு வந்துட்டு மேஷ ராசியில பிறந்திருக்காங்க, இல்லாட்ட விருச்சிக ராசியில பிறந்திருக்காங்க, இல்லாட்டினா மேஷம் ஏஎல்பியில போயிட்டு இருக்கு, இல்லாட்டினா விருச்சிகம் ஏஎல்பியில போயிட்டு இருக்கு, இல்லாட்டினா வந்துட்டு சிம்மம் ஏஎல்பியில போயிட்டு இருக்குன்னா அந்த வீட்டுல ஒரே சத்தம், கோபம், சண்டை, சச்சரவை தான் இருக்கும் அந்த வீட்டுல. தெரியுதா? அதே டயத்துல ஒரு வீட்டுல வந்து இந்த 3 வீட்டுக்கும் லக்னம் பொறுத்தளவோ இல்லாட்டினா ராசி பொறுத்தளவோ சம்பந்தமே இல்லாம மக்கள் இருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து மகரம் தனுஷு ஏஎல்பியா இருக்கு, கும்பம் ஏஎல்பியா இருக்கு, மீனம் ஏஎல்பியா இருக்கு, இந்த மாதிரி ஏஎல்பி உள்ளவங்க, சந்திரன் இங்க இருக்காரு,
வேற மற்ற இடத்துல இருக்காங்கன்னாக்கா அந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கும். எதுக்குன்னா மக்கள் எல்லாருமே கோபப்படம் கூடிய தன்மை உள்ளவர்கள் இல்லாம சாந்தமா உள்ளவர்களா இருப்பாங்க. ஸோ அந்த வீடு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு அமைதியான நிலைமையில தான் இருப்பாங்க, சந்தோஷமா அமைதியா தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்க இந்த மாதிரியான ஜாத அமைப்புகள் உள்ளவர்கள், அதுவும் இல்லாம இப்ப ஏழ்பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடகத்துல போயிட்டு இருக்கு. அவருடைய இன்னும் அவருடைய வந்து 1 2 3 4 5 இப்ப வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப ஏழ்பி வந்துட்டு மிதுனத்துல போயிட்டு இருக்குங்க. மிருகசிரிச நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு அவருக்கு. அவருடைய செவ்வாய் வந்துட்டு இங்க இருக்காருன்னு வச்சுங்களேன், 8ல இருக்காரு. மீன்ஸ் 8ல இருக்காரு. 8ல இருந்தாருன்னா அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, வெட்டு குத்து கொலை அந்த மாதிரி லெவலுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடிப்பாங்க, உடைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதே டயத்துல மிருகசிரிசம் ஏழ்பி வந்துட்டு மிதுனம்ல இருக்கு. மிருகசிரன் 3ஆம் பதம் 4ஆம் பதம் போயிட்டு இருக்கு. இங்க வந்து செவ்வாய் இருந்தாருன்னா அவருடைய மனைவி அந்த மாதிரி தன்மை கொண்டவரா இருப்பாங்க. தெரியுதா? அவருடைய மனைவி ரொம்ப பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு பேசுற மாதிரி, கொஞ்சம் கம்பீரமா பேசுற மாதிரி, ரொம்ப மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி ஒரு தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க. ஸோ தெரியுதா? ஸோ அதனால வந்துட்டு நீங்க இந்த ஏஎல்பி முறைப்படி நீங்க வந்து எப்படி அடுத்தவங்க எப்படி கோபம் எப்படி உடைய தன்மையா உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க வந்து அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கலாம். திருமண பொருத்தமோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போ இல்லாட்டினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கூடிய ஒரு அணுகுமுறையோ என்ன ஒரு சம்பந்தம் வச்சுக்கிற போறீங்களோ அது பொறுத்து நீங்க அதுக்கு வந்து நீங்க முன்கூட்டியே அந்த ஜாதகத்துடைய தன்மையெல்லாம் பார்த்து அவருக்கு நமக்கு ஒத்து வருமாங்கிறதெல்லாம் பார்த்து நீங்க வந்து சம்பந்தம் வச்சுக்கலாம். ஸோ இதனால வந்துட்டு நீங்க வந்து லைஃப் லாங் வந்துட்டு நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. இப்ப நீங்க தெரியாம இந்த மாதிரி உள்ள ஒரு நபர்களை நீங்க வந்துட்டு திருமணம் ஒரு பந்தத்துல போயிட்டீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்ல போயிட்டீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆயிரும். தெரியுதா? உங்க பொண்ணு உங்க பையனும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப சண்டை சச்சரவாதமே தான் இருக்கும் வாழ்க்கை முழுவதும். அதை நினைச்சு நீங்க தாய் தந்தையர் வந்து நீங்க கஷ்டப்படுவீங்க, மன வருத்தத்துல இருப்பீங்க. என்னடா நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், வந்த மனைவி இந்த மாதிரி ரொம்ப எழிஞ்சு விழுந்துக்கிறா, ரொம்ப கத்துறா அப்படின்ட்டு பேசுவீங்க. அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அவன் வந்துட்டு ரொம்ப பேசுறான், எனக்கு கஸ்டமர்கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறான், அவனே டாமினேட் பண்றான், எதுக்கு என்னன்னு கேட்டா அவன் ரொம்ப கோவப்படுறான் அப்படின்ட்டு ஒரு 1 இயர் கழிச்சு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்குள்ள வந்து நீங்க 20 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க எப்படி அவர்கிட்ட போய் மெனக்கட்டு நீங்க எப்படி நீங்க பிசினஸ் பண்ண முடியும்? அவர் ரொம்ப கோபக்காரரா இருந்தா. அந்த மாதிரி பல நேரங்கள்ல வந்துட்டு நீங்க வந்து பல இடங்கள்ல பல நிகழ்வுகள்ல நீங்க கஷ்டப்படுவீங்க. அதெல்லாம் கஷ்டமெல்லாம் நீங்க வந்து முன்கூட்டியே புரிஞ்சு நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து தப்பிக்கலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம். ஸோ தெரியுதா? ஸோ இந்த மாதிரியான ஆய்வு வந்து நீங்க எப்பவும் நீங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போடணுமோ இல்லாட்டினா திருமண பந்தம் போறீங்களோ இல்லாட்டினா என்ன ஒரு மற்ற ஸ்ட்ரேஞ்சரோட சம்பந்தம் நீங்க வைக்க போறீங்கன்ட்டு வச்சுங்களேன், அவருடைய டீட்டெயில்ஸ் நீங்க ஒரு விதத்துல கலெக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு நீங்க இந்த மாதிரி அணுகுமுறை ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் கிட்ட என்கிட்டயோ வேற மற்ற ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து நீங்க அணுகி இந்த மாதிரி நீங்க கேள்விகள் கேட்டு, இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நல்ல பிசினஸ் பார்ட்னர்ஷிப் நீங்க போகலாம், நல்ல திருமண சம்மந்தம் வச்சுக்கலான்ட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து நெக்ஸ்ட் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த சம்பந்தம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். தெரியுதா? ஸோ இது வந்து மக்களுடைய இயல்பு, ஒரு தன்மை, ஒரு தன்மைன்னு சொல்லலாம். கோபம் ஒரு 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 மோசமான தன்மை, ஒரு மோசமான நிகழ்வு தான் இது கோபம்ங்கிறது. பட் வந்து கடவுள் கோபத்தையும் நம்ம பிறக்கும் போது எப்படி காமத்தையும் பசியையும் எப்படி பிறக்கும் போதே நம்ம மனசுலையும் உடம்புலையும் புகுத்தி அனுப்பினாரோ அதே மாதிரி இந்த கோபம் என்கிறதையும் நமக்கு வந்து கடவுள் புகுத்தி நமக்கு வந்து அனுப்பியிருக்காரு இந்த உலகத்துக்கு. ஸோ அது வந்து நம்ம தடுக்கவே முடியாது. தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி அணுகி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் சம்பந்தம் வைங்க. இது என்னுடைய தாழ்ந்த இது உங்களுடைய ரிக்வஸ்ட். அந்த மாதிரி பண்ணுங்க. என்னுடைய வீடியோ வந்து என்னுடைய நேம், என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாம் அந்த வீடியோவில் வரும். எனக்கும் கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காமிக்கலாம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வீடியோ இனிமேல் வந்து ஓரளவு கண்டினியூஸாக வரும். ஆமாம், நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.
வியூஸ் நல்லா கொடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் வந்துட்டு கமெண்ட் போடுங்க. நீங்கள் ஒரு சில வீடியோஸில் வந்து நான் பார்த்துருக்கேன், கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, நீங்கள் வந்துட்டு ருத்ராட்ச மாலை அனுப்பிட்டு நல்ல பட்டையை போட்டுட்டு நீங்கள் நல்ல பண்ணிட்டு நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசினாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு கிளைண்ட்ஸ் ரொம்ப கிடைப்பாங்க அப்படின்லாம் ஒரு சில 4-5 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா கூட பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு சின்னதாக விபூதி பூசிட்டு நல்லா அமைதியாக அந்த மாதிரியே தான் இருப்பார் அவரும், தெரியுதா? ஸோ இப்போ உள்ள வந்து மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர்ஸ் நாங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ருத்ராட்ச மாலை போட்டுட்டு பட்டையை போட்டுட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து எனக்கு பொறுத்தளவு இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா இப்போ இதனால என்ன தெரியுதுனாக்கா, ஒரு சாதாரண எளிய மக்கள் கூட ஏல்பி படிச்சுட்டு ஆஸ்ட்ராலஜர் மாறலாம் அப்படிங்கிறது நாங்க உணர்த்தி காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்ப பட்டையை போட்டுட்டு ருத்ராட்ச மாலை அணிச்சுட்டு ஒரு கம்மன் ஒரு சால்வை எல்லாம் போட்டுட்டு பார்த்தாக்கா, ஓ இவர் வந்து பரம்பரை இது இவங்க வந்து பரம்பரை தொழில் போல் இருக்கு ஜாதகம் பார்க்கறது, ஸோ நமக்கும் இதுக்கும் சரிபட்டு வராது, ஓ இவர் வந்து ஒரு அர்ச்சகரா இருந்திருக்காரு போல் இருக்கு, ஸோ நமக்கும் இதுக்கும் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி மக்கள் நினைச்சிருப்பாங்க, தெரியுதா? ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காம சாதாரண மக்களா நாங்க வந்து எப்படி நம்ம டெய்லி நாங்க இருப்போமோ அதே மாதிரி நாங்க பேசினாக்கா அதுவே நல்லது என்ன அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசிரியர் குருமார்கள் கூட அவங்களும் எங்களோட குருமார்கள் கூட பாருங்க, ஒன்றும் வந்து ருத்ராட்சை மாலை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, சாதாரணமா இருப்பாங்க அவங்களும். ஸோ என்னுடைய கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, வியூஸ் நல்லா பாருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் கமெண்ட்ஸ் போடுங்க. எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கூட எனக்கு சொல்லுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஆமாம், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.